உண்மை உறக்கச்சொல் உறவுகளோட ஞாயிறு இரவு 8 மணிக்கு யூடியூப்பில் லைவ் இருக்குது. இந்த டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். எஸ்பி ரிலேட்டடாக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம் உண்மையான உறவுகளே. ஒரு அப்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்திருக்கு. பேன் கார்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு. பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்கில் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய பெயரில் யார் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல டிடிஎஸ் கட்டுறாங்களோ அது 5% இல்லை 20% பிடிக்கப்படும். குறிப்பாக நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 20% டிடிஎஸும் 5% அட்மின் சார்ஜும் பிடிக்கப்படும். இந்த மாதிரிலாம் டேக்ஸ் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணிக்கோங்க. எந்தவித ப்ரௌசிங் சென்டர் போக வேணாம். ஒரு காசு கூட செலவழிக்க வேண்டாம். சுலபமாக நீங்களே செய்யலாம். எனக்கு படிக்க தெரியலை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, இதெல்லாம் தேவையில்லை. அந்த காலத்து மனிதர்கள் எல்லாருமே உடல் மொழியினால் தான் பேசியிருக்காங்க தவிர வாய்மொழியினால் இல்லை. நம்ம எப்போவுமே இந்த உடல் மொழியாலும் படத்தின் மூலமாக ஒரு மொழி உண்டு. அந்த படத்தின் மொழி மூலமாகவே நீங்கள் இப்போ இதை பண்ணலாம். முதல்ல இதுதான் க்ரோம். இந்த க்ரோமுக்குள்ளே வாங்க. வந்த பிறகு சர்ச்சுக்கு போயிட்டு EFI ஃபில்லிங் டைப் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ்ன்னு இருக்கும், டைப் பண்ணுங்கள். கீழே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் டச் பண்ணுங்கள். சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் லோடிங்லேயே விடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால. பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் ரெண்டையுமே கொடுங்க. என்னுடைய பேன் கார்டு நம்பர் நான் இப்போ கொடுக்குறேன். பேன் கார்டு ஆதார் கார்டு ரெண்டும் கொடுத்த பிறகு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ப்ளூ கலரில் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார். என்னுடைய பேன் கார்டும் என்னுடைய ஆதார் கார்டும் லிங்கில் தான் இருக்குன்னு வந்திருக்கு. அப்போ இனிமேல் எனக்கு இது தேவையில்லை. காரணம் நான் ஏற்கனவே ஆதார் லிங்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஒன்று வருது, நீங்கள் லிங்க் பண்ணலைன்னு வருதுன்னு வைங்களேன். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் பார்த்துடலாமா? இப்போது ஒரு மைனர் பேன் கார்டு இருக்குது, அதுக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை. இன்னொரு பேன் கார்டும் ஆதார் கார்டும் கொடுத்துருக்கேன். வியூ லிங்க்கு செக் பண்ணுறேன், இதுவும் ஆல்ரெடி லிங்க்டு தான் வருது. இதுக்கு காரணம் நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம ஆதார் கார்டையும் கொடுத்துருந்தா இதே மாதிரி தான் வரும். நான் இது பேன் கார்டு தான் எடுத்திருக்கேன், நான் ஆதார் கார்டு வச்சு தான் எடுத்திருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக முதல்லையே ஆதார் கார்டோட லிங்க்கில் தான் வரும். அப்படி உங்களுக்கு வரலை, நான் செக் பண்ண எல்லாத்துலேயுமே லிங்க்டு தான் வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு அது இல்லை, எனக்கு வேறு மாதிரி காமிக்குதுன்னா நீங்கள் அதே மாதிரி தான் பேக்கில் வந்துட்டு லிங்க் ஆதான் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படியே கீழே வந்துட்டு உங்கள் பேன் நம்பர், உங்கள் ஆதார் நம்பர், வேலிட். ஆதார் கார்டுக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஓடிபி வர மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு வேலிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்கள் லிங்க்டு வந்துடும், முடிஞ்சது. அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு உங்களுக்கு பார்க்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இதுதான், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச ரீப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன்.